நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேசுவீங்க? 100 ஆண்டுகளை தொட்டு வாழ்கிற அந்த மகானுக்கு நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல? பிஜேபி ஆதரிச்சு கூட்டணி வச்சு அவரை தோக்கடிச்சது இந்த திமுக தான். 12 சீட், இன்னைக்கு 6 சீட்ல வந்து நிற்கிறீங்க. அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிற வலையொலி தலைவர்கள் அந்த அவர்கள்லாம் பேசுற வார்த்தைகளை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கீங்க. அப்போ 1 லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு சந்திக்கணும். திராவிட கட்சிகள் மேலதான் உங்களுடைய கோபம் இருக்குது. ஆனால் நேற்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மேலேயும் நீங்கள் மார்க்சிஸ்டுகள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து காம்ரேட்டாக இருந்தீங்க, இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டீங்க. நீங்கள் எந்த பொது பிரச்சனைக்கு களத்து நிற்கிறீங்க? நீங்கள் பேசணுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசிக்கணும், அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும், தங்கச்சி ஸ்ரீமதி வடக்கி பேசியிருக்கு. ஒரு 9ஆம் படிக்கிற பிள்ளையை ஒரு 4 ஆசிரியர்கள் சேர்ந்து அது வலுக்கட்டாயமாக உறவு வச்சு கற்பமாக்கிட்டதுக்கு பேசியிருக்கணும். 3 வயசு பிள்ளைய மயிலாடுதுறையில் வந்து அது வன்கொடுமை செஞ்சு காயப்பட்டுட்டதை பேசியிருக்கணும். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7-8 பேர் சேர்ந்து வன்கொடுமை செஞ்சதை பேசியிருக்கணும். நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் 26க்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் வந்து பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும்? ஒரு செயலாளர் எப்படி சொல்கிறது? ஐயா சண்முகத்து மேலே எங்களுக்கு மதிப்பு இருக்கு. வாச்சாத்தி அந்த வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எழுத்து போராடினாருன்னு இருக்குது. நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்து தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வலிக்க முடியாது, விசாரிக்கணும். ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயின்னா புகார் செலுத்தியவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. அப்போ நீ விசாரிக்கவே இல்லாமல் நீ குற்றவாளிலாம் என்னை அவப்பேர் ஏற்படுத்தி என்னை இழிவை சுமத்தணுங்கிறத தவிர உன் நோக்கம் தப்பா இருக்கு. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த நாடங்களும் நடக்கிற பாலியல் வன்புணர்வு இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட பிப்ரவரி 28 அறிவித்த போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராமல் வீட்டு சிறையில் எல்லாரையும் குறிப்பாக திண்டுக்கல்லில் எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? போராடவே அனுமதிக்கல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதல் போராட்டத்தை அறிவித்து வள்ளுவர்களுக்கு வந்து அனுமதி தரலை. மீறி வரும்போது என்னை இறங்கும் போதே அப்படியே வண்டியில் விட்டுக்கிட்டு என்னையை விடுங்க. அம்மா அந்த சௌமியா அன்புமணியை எவ்வளவு கோரமாக இழுத்துட்டு போய் அப்படி என்ன நீ ஏற்றி வண்டியில் ஒண்டி அதே மாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும்போது ஆட்டு தொட்டியில் மதுரையில் அடைச்சது நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த இதில் நீங்கள் தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளியாக தானே இருக்குது. அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதில்ல எதுவும் உங்களுக்கு இருக்கா? அப்போ எப்படி இது? அதுலலாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்தக்கது. அது எங்கள் தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்கள் அப்பா நல்லகண்ணு. நீங்கள் ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து 100 ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்கள் ஏன் ஒரு கூட்டம் நடத்தலை? ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தலை? ஏன் இந்த அரசு செய்யலை? கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவுல தானே இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு, பேரறிஞர் அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு, ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு, எங்கள் ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருல்ல நல்லது, அவன் சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா? மீசை முடிய புடுங்கினானா இல்லையா? சுருட்டால சுட்டானா இல்லையா? அப்போ அந்த விடுதலை போராட்டம் விலகாம நின்ற மகன் வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவிச்சது உண்டா? யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக நின்று பிஜேபி ஆதரித்து கூட்டணி வச்சு அவரை தோக்கடித்தது இந்த திமுக தான். இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவாக எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு 100ஆண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுகிற நீங்கள் 100 ஆண்டை வாழுகிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு 100ஆண்டு விழாவை வந்து வாழுகிற காலத்தில் எடுத்த அரசு விழாவை எடுத்து பாராட்டக்கூடாதா? நீங்கள் பாருங்கள், என்னைய பாருங்கள். இது கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ற நீங்கள் செய்யலை. அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை வச்சுட்டு ஒரு முன்னெடுத்து எங்கள் ஐயா நெடுமாறனை கூப்பிட்டு அவர்களாக சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போகிறாங்க முதலமைச்சர். ஏன் நீங்கள் செய்யக்கூடாதா? இவ்வளோதான் உங்களுக்கு மதிப்பு இருக்குது. 90 இடம் வச்சு எதிர்கட்சியாக இருந்த நீங்கள் 60 இடத்துலேருந்து 12 இடத்துக்கு குறுகி 6 இடத்துல வந்து நிற்கிறீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பெற்ற விழுக்கா 12 சீட்டு, இன்னைக்கு 6 சீட்டில் வந்து நிற்கிறீங்க.
எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க. எங்க இருக்கு? நீ இதுல வந்து குரல் கொடுக்கும்போது அப்ப வருமா வராது? நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன், உங்க கூட நின்று பல ஆண்டுகள் பயணிச்சேன். மதிப்பு இருக்குது, மார்க்சியம் இருக்கு. எங்க மார்க்சிய தோழர்கள் எங்க, அந்த வீரர்கள் எங்க, அந்த தலைவர்கள் எங்க? தத்துவம் பிடிக்குது, தலைவர்கள் பிடிக்கல உங்களுக்கு. தலைவர்களை பிடிக்காம என்ன இருக்கு? நேசிக்கிறேன், செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன். செயல்பாடு நீங்க இது அதுக்கும் பேசணும் இதுக்கும் பேசணும். இப்ப எங்க அம்மா வாசுகியெல்லாம் எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க. அங்க சீமான் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன? மார்க்சிய தோழர்களுக்கு காவிரி, கச்சத்தீவு மீட்பு, முல்லை பெரியாற்று உரிமை, நீத்தன் எடுக்கிறது, எந்த இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி. எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல, கற்களா வெட்டி போறதுல உங்க நிலைப்பாடு. நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்துருந்துருக்கணும். அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருக்குது? இத்தனை விமர்சனங்களையும் கடந்து நாம் தமிழர் கட்சி இனிமே வாக்கு வங்கியில வந்து முன்னேற்ற பாதையில செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்றீங்க எங்களை அழிப்பதற்கான முயற்சி, எங்களை வளர்ச்சி. தம்பி, நீங்க உங்க கேள்வி வழங்கிடுச்சு. இப்ப இந்த விமர்சனம் வந்து இன்னைக்கு 15 ஆண்டுகளா இருக்குது. இப்ப தீவிரம் பெற்றிருக்கல சார். தீவிரம் படும்போது வளர்ந்துட்டு தானே இருக்கேன். தீவிரம் படல, தீர்க்கப்பட போகுது. இதுல இருந்து தீவிரம் படுது. தடித்த வார்த்தை பேசிட்டாரு. தடித்த வார்த்தையில 15 ஆண்டுகளா நானும், என்னை நேசித்து வந்த என் மனைவி, என்னை பெற்ற தாய், என்னை நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள், தங்கைகள், தம்பிகள் 15 ஆண்டுகளா தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில வருது. தடித்த வார்த்தை ஒன்றும் பேசலை. எங்க அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்றேன். எங்க அம்மாவை எப்படி பற்றி அந்த பொண்ணு பேசுறேன். எங்க அம்மாவை வந்து எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும்போது 15 ஆண்டுகளா தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க. என் குடும்பத்து பெண்களை எங்களை இழிவாக்கி சொல்லும்போது நான் ஒன்றும் அந்த அம்மாவை 15 ஆண்டுகளா நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க நான் கண்ணியங்காத்து போனேன். நான் இருக்கிற இடம், நான் நடத்தி போகிற படைக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போனோம். ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குல்ல. இது எவ்வளோ நாளைக்கு இந்த அழுப்பை சுமக்கிறது? அதனால தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நான் பேசிட்டேன்னா அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் தோழர்கள்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிற வலையொலி தலைவர்கள் அவர்கள்லாம் பேசுகிற வார்த்தைகளை இப்போ நீங்கள் கேட்குங்க. உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் பேசுகிறத கேளுங்க. குறிப்பாக அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுனது, என்னையை திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து பேசுவதை நீங்கள் பாருங்கள், கேளுங்க. வேணா வலையொலியில் கேட்காம இருக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் என்ன? அந்த பொண்ணு தான் பெண்ணு, என்னை பெற்ற தாய் பெண் இல்லையா, என் மனைவி பெண் இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பேசணும். நாங்கள் நாகரிகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது. அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கும் இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறதான் எங்களுடைய கருத்து நிலைப்பாடு. அதுக்கு மேலே நீங்கள் பேசுகிற மாதிரி பதில் நான் பேசியிருந்தாங்க நல்லா இருக்காது சார். அது தனிப்பட்ட ரெண்டு பேரோட அந்த சம்மந்தப்பட்ட விஷயம், அது பொதுவெளியில் பேசக்கூடாதுன்றத எல்லாரோட கருத்தாகவும் இருக்கு. தொடர்ந்து இல்லையா நீங்கள் பேசிட்டீங்க. 15 ஆண்டுகளாக இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க. நானும் விலகி தற்காத்து அமைதியாத்து போய் தான் வழி இல்லாமல் வழக்க நானே தொடுத்தேன். நான் நீங்கள் அப்படி இல்லையே. ஏன்னா இந்த செய்தியில் இப்போ நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு, மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன், சிறைக்கு போயிருக்கேன், எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன். இந்த நிலத்தில் என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனும் இருக்க முடியாது. அவ்வளவு இதை பண்ணும்போது நீங்கள் அதையெல்லாம் காட்டாத, செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையை இது காட்டி. நேற்று தென்காசியில் அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திரள். நான் என் மலையில் களவு போகிறதுக்காக பேசுகிறேன். அதையெல்லாம் யாரும் அவ்வளவு பெருசாக செய்தி எடுத்துகிட்டு போகல. அது எடுத்துகிட்டு போகல, திட்டமிட்டு பண்ணுறாங்க. இப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்றது? இன்னும் உங்களுக்கு ஐயா இருக்கா? அதில் திட்டமிட்டு ரொம்ப நாளாக திட்டமிட்டு இதுக்குன்னு பல பேரை வேலைக்கு போட்டு, இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு, இதுக்கு மேலே சொல்லணுமா? அது நடக்கும். திமுக தடை மூலமா விஜயலட்சுமிக்கும் அரசுக்கும் என்ன சொல்ல அப்புறம் பேசுவோம். திமுகவுக்கு சீமானை பற்றி வந்து குற்றம் காட்டுறது வந்து விருப்பம் இல்லை, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறுபடி. நீங்க ஒரு தூசுன்னு வேற நாங்க இந்த வழக்கை நினைச்சிருந்தா எப்படி வேணா திருப்பி இருக்கலாம், மாத்தி இருக்கலாம் நினைச்சுதான் திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. நினைக்காம எவ்வளவு தூரம் நடக்குது? அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. திருடுறது, எப்படி மக்களை ஏமாத்துறது, அதை பற்றி சிந்திக்கிறது தான். இப்போ இந்த இதில் எப்படி இப்போ பாருங்களேன், இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள்.
அவ்வளவு இனிப்பு இந்த காதுகளில் இந்த காதில் லிட்டராக தேனை ஊற்றுறாங்களே இல்லைன்னு பாரு. வேற என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தினம் வேலை எனக்கு தான் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன இருக்கு? 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க முதல்வர் 3 ஆண்டுகள். அப்போ 1,00,000 பிரச்சனைகளை எங்களுக்கு தந்திருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் போராட வேண்டியது. சார், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்கக்கூடாது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அப்படியே மதியாதார் வாசல் மிதியாது, தலைவாசல் மிதியாதே. நான் மதியாத வாசல் மிதிக்க மாட்டேன், அவ்வளவுதான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.